இந்த சாப்டரில் நம்ம சர்க்யூட் பில்டர், சர்க்யூட் கிளிப்போர்ட், டூல் பேனல்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்யூட் பில்டர். ஸோ சர்க்யூட் பில்டர் அப்படின்ற டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிஃபைண்டாக ஒரு சில சர்க்யூட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அந்த சர்க்யூட்ஸ் தேவைப்பட்ட மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிமேட்டிக் பேனலில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் காம்போனண்ட்டில் சர்க்யூட் பில்டர் அப்படின்ற ஒரு டூல் பார் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா சர்க்யூட் செலெக்ஷன், எந்த மாதிரியான சர்க்யூட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ட்ராயிங்கில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த சர்க்யூட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வேரி பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான் மெனுவுக்கும் இந்த சர்க்யூட் பில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஐகான் மெனுவில் ப்ரீடிஃபைண்டாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் நம்மளால் பண்ண முடியாது. பட் இந்த சர்க்யூட் பில்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட மாதிரி மோட்டார் செலெக்ஷன், ஃபியூசஸ் அண்ட் சுவிட்சஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரீடிஃபைண்டாகவே. அதோட ஸ்கேல் சைஸ், அதோட டெக்ஸ்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ப்ரீடிஃபைண்டாக இன்சர்ட் பண்ணுறது வந்து சர்க்யூட் பில்டர். ஐகான் மெனுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்போனண்ட்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் செலெக்ஷன் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் ப்ரீடிஃபைண்டாக இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3pH மோட்டார் சர்க்யூட், அதில் 4 டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபீட், 1pH மோட்டார், 1 லைன் மோட்டார், 1 லைன் பவர் ஃபீட். ஸோ நம்ம சர்க்யூட்ஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரியான ப்ரீடிஃபைண்ட் ஆப்ஷன்ஸை இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3pH மோட்டார் சர்க்யூட்ஸ் நான் ரிவர்சிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் சைஸ், சர்க்யூட் எந்த ஸ்கேல் சைஸில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கேல் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டோட ஸ்கேல் சைஸ் கூட நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரக் ஸ்பேசிங். ஸோ நம்ம பிஃபோராக சர்க்யூட் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ரக் ஸ்பேசிங் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ லேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். எத்தனை நம்பர் ஆஃப் ரக்ஸ் வேணும், அதோட ஹரிசாண்டல் ஸ்பேசிங் அண்ட் வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஸோ இதெல்லாமே ப்ரீ டிஃபைண்டாக இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஸ்பேசிங் நம்ம மெட்ரிக் செட்டிங்கில் யூஸ் பண்ணனால 0.75 mm இருக்குது. அண்ட் வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 0.5. இது வந்து டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வேல்யூஸ் வேணுமோ அந்த மாதிரியான வேல்யூஸ் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அனோட்டேஷன்ஸ். ஸோ ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ரீடேக் பண்ணும்போது அதை இண்டிகேட் பண்ணணும்னா அதில் ப்ரெசன்ஸ் கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நன் கொடுத்தீங்கன்னா டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 3pH மோட்டார் சர்க்யூட் ஹரிசாண்டல் நான் ரிவர்சிங் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதோட ஸ்பெசிஃபை த இன்சர்ஷன் பாயிண்ட், எங்கே நம்ம பில்ட் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்டில் ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ 3pH நான் ரிவர்சிங் மோட்டார் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இதில் நமக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வயர் டைப், எக்ஸாம்பிள் இந்த மோட்டரோட காம்போனன்ட் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் காம்போனன்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா எடிட் த காம்போனன்ட், என்ன மாதிரியான காம்போனன்ட்னா அந்த காம்போனன்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த காம்போனண்ட்டை மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மூவ் த காம்போனன்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன்ஸ். ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இது சர்க்யூட் பில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கொடுத்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது பில்ட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்தது அந்த லொக்கேஷனை விட்டு அடுத்த லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணும்போது அதோட செயின் லிங்க் பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ட் ஆகாது. ஸோ இதான் வந்து சர்க்யூட் பில்டரில் உள்ள ஒரு டிஃபால்ட். ஸோ அண்டு. ஸோ அகெயின் ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக், எடிட் தி ஆட்ரிபியூட்ஸ். ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ், எடிட் தி ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட் எடிட் பண்ணணும்னா அந்த ஆட்ரிபியூட்டோட டேக் நேம். ஸோ டேக் நேம் இல்லை அதுக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. ஸோ இங்கே இருக்க சுவிட்சஸ் நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் காம்போனன்ட்ஸ். ஸோ வேறு ஏதாவது காம்போனன்ட்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், இல்லை அந்த காம்போனன்ட்ஸ்க்கு ஃபர்தராக டிஸ்கிரிப்ஷன் லைன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்பன் பண்ணுற சுவிட்ச். ஸோ NO. இதெல்லாம் டெக்ஸ்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ட்ராயிங்கில் அதுக்கான அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கான டயலாக் பாக்ஸ் இதெல்லாம். ஸோ சர்க்யூட் பில்டர். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் வந்து ப்ரீடிஃபைண்டாக இதில் இருக்கும். அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி சர்க்யூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் இன்சர்ட் கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பில்டர். ஸோ ஒன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராயிங்ஸில் வந்து அப்டேட் ஆகிடும் சர்க்யூட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3pH பவர் ஃபீட் எந்த ட்ராயிங்ஸ்க்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கான தேவைப்பட்ட சர்க்யூட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கிளிப் போர்ட். ஸோ நம்ம ட்ரா பண்ண சர்க்யூட்ஸ் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன்ஸ் காப்பி பண்ணும்போது மூவ் பண்ணும்போது உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். மூவ் பண்ணும்போது அதோட நம்பர்ஸ், அதோட டேக் வேல்யூஸ், அதோட ரக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பட் காப்பி பண்ணி ஒரு லொக்கேஷனுக்கு கொண்டு போகும்போது அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. ஸோ அதுக்கு சர்க்யூட் கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் நமக்கு நடக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கிளிப் போர்ட் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணக்கூடிய அந்த சர்க்யூட் வந்து அதோட நம்பர் வேல்யூஸ், ரக் வேல்யூஸ், ஆட்ரிபியூட் வேல்யூஸ், அதோட இன்பிட்வீன் டெக்ஸ்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஸ்டாலேஷன் கோட் எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. அதோட ஒரிஜினல் லொக்கேஷனில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான கிளிப்பிங்கும் எத்தனை இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் அதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து சர்க்யூட் கிளிப்போர்டோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் டேப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கிளிப்போர்ட் அப்படின்ற பேனல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கிளிப்போர்ட். ஸோ சர்க்யூட் கிளிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டேப்பில் சர்க்யூட் கிளிப்போர்ட் அப்படின்ற பேனல் இருக்கும். இந்த பேனலை எங்கே வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி எங்கேனாலும் டாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. கட், காப்பி கிளிப் அண்ட் பேஸ்ட். ஸோ நார்மலாக வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஜஸ்ட் ஒரு வேர்டை கட் பண்ணிவிட்டு காப்பி ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான். பட் இதோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு சர்க்யூட்டை வந்து காப்பி பண்ணி மற்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது அதோட ரக் நம்பர்ஸ் அண்ட் அதோட இண்டிவிஜுவல் காம்போனன்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதோட ஒயர் வேல்யூஸ், ஸோ ஒரு காம்போனண்ட்டுக்கும் இன்னொரு காம்போனண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ், லிங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கோட்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாமல் பர்ஃபெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரியான கிளிப்பிங்கை ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது தான் இதோட அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளிப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் கிளிப்பை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐகான் சூஸ் பண்ணிக்கலாம். கட் எந்த சர்க்யூட் கிளிப். ஸோ ஹோலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேரண்ட் டிவைசஸ் வேர் டெலிட்டட், டு யூ வாண்ட் டு சர்ச் ஃபார் அண்ட் சர்வ் டு சைல்ட் டிவைசஸ் கான்டெக்ட்ஸ். அதாவது நம்ம இப்போ க்ரியேட் பண்ண சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் பேரண்ட் காம்போனன்ட் அண்ட் சைல்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ பேரண்ட் சைல்ட் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடியது எக்ஸாம்பிள் 3 ஃபேஸ் வயரிங்கில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடியது பேரண்ட் காம்போனன்ட் அண்ட் அதை வச்சு அடுத்தடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடியது சைல்ட் காம்போனன்ட். ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்யூட்டில் n நம்பர் ஆஃப் சைல்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிருக்கு. ஸோ டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட் ஆர் இது எல்லாமே நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றது ஆப்ஷன் கேட்குது. நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ பேஸ்ட் கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிளிப், அதாவது அந்த சர்க்யூட் கிளிப்பை நம்ம எந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த மாதிரியான ஸ்கேலில் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கேல் வேல்யூஸும் நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆல் லைன்ஸ் டு ஒயர் லேயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாமே வந்து ஒயர் லேயருக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். அண்ட் கீப் ஆல் ஃபிக்ஸ்டு ஒயர் நம்பர்ஸ். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரியான கிளிப் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக எல்லா ஆப்ஷனையும் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கிளிப் வந்துடும். எந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான கிளிப்பிங் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோமோ அதே கிளிப்பிங் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பட் நார்மலாக நம்ம இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஒரு சில காம்போனண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது கட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி கிளிப். ஸோ காப்பி பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் லொக்கேஷனில் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி தி கிளிப். ஸோ இதோட பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ இதில் ஸ்டேட்டஸ் பாரில் ஸ்னாப் கர்சரில் எண்ட் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணிட்டோம். அண்ட் அதோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் செலெக்ஷன், ரைட் கிளிக் கொடுத்தா கன்ஃபர்மேஷன் என்டர் ஆர் என்டர் கொடுத்தாலும் கன்ஃபார்ம். ஸோ நம்ம காப்பி பண்ணிட்டோம். அண்ட் எந்த லொக்கேஷனில் வேணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் எந்த ஸ்கேலில் வேணுமோ அந்த ஸ்கேல். ஸோ ஸ்கேல் வேல்யூ நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கணும். 0.5 கொடுத்துக்கலாம். ஓகே, 0.5 ஸ்கேலில்
எத்தனை நம்பர் ஆஃப் கிளிப்பிங் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் கிளிப்பிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளிப்பிங் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் அடுத்த கிளிப்பிங் வேணும்னா அது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கிளிப்பிங்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சர்க்கியூட் கிளிப்போர்டோட ஆப்ஷன். ஸோ இந்த டூல் பேனலில் நம்ம தேவைப்பட்ட இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிட்டோம். ஸோ இதை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி பார்க்கும்போது இந்த சைடில் 2 பட்டன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேனல்ஸ் டு ரிப்பன். ஸோ அதாவது இந்த பேனல் எந்த லொக்கேஷனில் இருந்ததோ அந்த லொக்கேஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணக்கூடிய பட்டன். அண்ட் நெக்ஸ்ட் அது கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா டாகல் ஓரியன்டேஷன். எந்த மாதிரியான லொக்கேஷனில் நம்ம டாகல் பண்ணுறோமோ, அதாவது ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கிறோமோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரிஜினல் லொக்கேஷனில் இது போய் ரீஸ்டோர் ஆகுன்னா மேலே இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். ரிட்டர்ன் பேனல் டு ரிப்பன். ஸோ அதில் போய் டாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் சர்க்கியூட் கிளிப் போர்ட். ஸோ இந்த மாதிரி எந்த பேனல்ஸ் வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லொக்கேஷனுக்கே போகணுன்னா ஜஸ்ட் இந்த ரிட்டர்ன் பேனல்ஸ் டு ரிப்பன் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், அதில் போய் டாக் ஆகிடும். ஸோ இதை வந்து சர்க்கியூட் கிளிப் போர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் காம்போனண்ட்டில் ரீகால்குலேட் ஒயர் சைஸ். ஒவ்வொரு சர்க்கியூட்லேயும் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அதோட ஸ்டாட்டிக் மோட்டார் அண்ட் அதோட ஒயர்ஸ். ஸோ ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ்க்கும் எவ்வளோ பவர் ஃபீட், எந்த மாதிரியான வேல்யூவில் அந்த ஒயர் சைஸ் நம்ம போடணும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லை இன்சர்ட் காம்போனன்ட்ஸில் சர்க்கியூட் பில்டர் அப்படின்ற ஐக்கானை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ரீகால்குலேட் ஒயர் சைஸ் அப்படின்றது ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயர் சைஸ் லாக்அப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த சர்க்கியூட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பவர்ஸ் வந்து அதில் மூவ் ஆகும், அதனால் அந்த ஒயர் வந்து சேஃப்டியாக இருக்குமா அப்படின்ற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீகால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்த சர்க்கியூட், அதாவது எந்த காம்போனண்ட் வந்து நீங்கள் ரீகால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. செலக்ட் அ மோட்டார் ஆர் எலக்ட்ரிக்கல் லோட். எதர் நீங்கள் மோட்டார் நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த மோட்டர்லேருந்து கனெக்ஷன் ஆகிருக்க அந்த லைனுக்கு வந்து எவ்வளோ பவர் சப்ளை, எவ்வளோ லோட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் லைன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த மோட்டாருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் சப்ளை போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மோட்டார் செலக்ட் பண்ணுறேன். மோட்டார் செலக்ட் பண்ணதோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டயலாக் பாக்ஸில் நமக்கு எந்த மாதிரியான டைப் வேணும், எக்ஸாம்பிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆல் இருக்குது. உங்களுக்கு இண்டக்ஷன் வேல்யூஸ் மட்டும் வேணுமா, இல்லை சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் வேணுமா, இல்லை சின்க்ரோனைஸ் வேல்யூ வேணுமா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் வேல்யூ எனக்கு வேணுன்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வோல்டேஜ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற வோல்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான லோட் வேல்யூ இங்கே கிடைக்கும். ஸோ நான் வோல்டேஜ் வேல்யூ 240 வோல்ட் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ எய்தர் 50 ஹெட்ஸில் வந்து ஆப்ரேட்டபிள் ஆகக்கூடிய பவர் லோடா ஆர் 60 ஹெட்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடிய பவர் லோடா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 60ல் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒர்க் லோட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா லோட் 0.25 இருக்கும் போது 0.25 ஹெச்பி ஹார்ஸ் பவர் இருக்கும் போது சிங்கிள் ஃபேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆம்ப் வந்து அதில் சப்ளை ஆகணும் அப்படின்ற வேல்யூ இதில் இண்டிகேட் ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் நம்ம இதில் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் எஃப்எல்ஏ மல்டிப்ளையர், எவ்வளோ மல்டிப்ளையருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லோட் வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா டெம்பரரி க்ளோசஸ் த டயலாக் பாக்ஸ் ஸோ தட் யூ கேன் செலக்ட் அன் எக்ஸிஸ்டிங் மோட்டார் சிம்பிள் அண்ட் ரீயூஸ் த வேல்யூஸ் ஃப்ரம் த மோட்டார். ஸோ இதை சூஸ் பண்ணும்போது வேறு மோட்டார் வேல்யூ கூட நீங்கள் பார்க்கறனாலும் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த டைப்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லோட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குது அண்ட் சின்க்ரோனைஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றது சூஸ் பண்ணிக்கலாம். 240 ஆர் 230. ஸோ ஒரு சர்க்கியூட் பில்ட் பண்ணிவிட்டு பிஃபோராகவே வந்து அதில் எவ்வளோ லோட் போகும், எவ்வளோ சப்ளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இது கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் வந்து ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலோட ஒரு பிக்கஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம எந்த சர்க்கியூட் பில்ட் பண்ணாலும் அந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லோட் கொடுக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆம்ப் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆர் ஆட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம ஃபர்தராக வேறு ஏதாவது லோட் வேல்யூஸ் ஆட் பண்ணனால ஆட் பண்ணி இந்த ஃபைல்ஸ் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எத்தனை நம்பர் ஆஃப் வோல்ட்டுக்கு வேணாலும் வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த எஃப்எல்ஏ மல்டிப்ளையர் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரியான வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்எல்ஏ 52, ஸோ மேக்ஸிமம் லோட் வந்து 65.
ஸோ ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சைஸ் லாக்அப் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணனாலும் சேவ் பண்ணிக்கலாம் அந்த நேம் கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் கொடுத்த வோல்டேஜ் 480 வோல்டேஜ்க்கு 3 ஃபேஸ் மோட்டாரில் FLA 52 அண்ட் FLA மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா 1.25 அண்ட் மேக்ஸிமம் லோட் 65. ஸோ இந்த ரேஞ்சுக்கு இந்த சர்க்யூட் ஆப்ரேட் ஆகும்போது அதோட ஆம்ப் கெப்பாசிட்டி அண்ட் ஆம்ப் பர்சன்டேஜ், அதோட சைஸ், ஆப்ரேட்டபிள் சைஸ், ஒயரோட ஆப்ரேட்டபிள் சைஸோட வேல்யூஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணி அந்த சர்க்யூட் ரியலாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவஸ் என்ன நேமில் சேவ் பண்ண போகிறோமோ சேவ் பண்ணிக்கலாம். சர்க்யூட் சேவஸ் எங்கே சேவ் பண்ண போகிறோமோ சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸல் ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ சேவ். ஓகே, ஃபைல் சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயர் சைஸ் லாக்அப். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸல் ஃபைலில் இருக்கும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிருக்கு அண்ட் அதோட லோட் வேல்யூ அண்ட் அதோட ஆம்ப் வேல்யூ எல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ சைஸ், ஸோ ஒயரோட சைஸ் வந்து 10 AWGயாக இருக்கும் போது அதோட ஆம்ப் கெப்பாசிட்டி 24 இருக்கணும். அதோட ஆம்ப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேஞ்சில் இருக்கும். ஸோ 100 kcml இந்த ரேஞ்சில் போடும்போது அதோட ஆம்ப் கெப்பாசிட்டி ஆம்ப் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்க்யூட் நம்ம பில்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒயர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பிஃபோராகவே நம்ம வந்து சாஃப்ட்வேரில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலாக வந்து நம்ம அந்த சர்க்யூட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட்வேர்லேயே இதை தெரிஞ்சுக்கிறனால நமக்கு வந்து காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நமக்கு எரர்ஸ் இருக்காது. ஸோ 100% அக்யூரஸியான சர்க்யூட்ஸ் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ரீகால்குலேட் ஒயர் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன்.